டேய் அங்க பாத்தியா லாக்கரை கொண்டு போய் வச்சுட்டு பக்கத்துல மாஃபியான்னு பேரும் எழுதி வச்சிருக்கு. அதுக்கு என்னடா? நான் அப்பவே சொன்னேன்ல அதெல்லாம் அழிச்சிருங்கன்னு. உங்களுக்கு ரொம்ப திமிருடா. பாத்தியா அவன் எப்படி பாத்துட்டு போனான்னு. அந்த ஆள் நம்மளதான் சந்தேகப்படுறான்னு நல்லா தெரியுது. சரி விடுறா, என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். என்னடா எங்களை ஏமாத்தலாம்னு பாக்குறீங்களா? எங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணும், வாங்க. என்னடா ட்ரீட்டா? ஆமா மச்சான், ட்ரீட் தான். வா. டேய் என்னடா சொல்லுடா. டேய் வரேன்டா. முதல்ல வாடா. சொல்லுடா. ஏய் மச்சான், என்னடா வா. டேய் வாடா. நான் இங்க இருக்கேன்டா. டேய் ஏய் இருக்கணும்டா. உட்கார் மச்சான். டேய் நல்லாடா பாத்துடா. டேய் செல்வா, ராகுல், சுபாஷ் இந்த காலேஜோட 3 ஸ்டார். அவங்களுக்கான ட்ரீட் என்னன்னு தெரியுமா? இவங்க நம்ம காலேஜுக்கு எப்ப வருவாங்க எப்ப போவாங்கன்னு சொல்லவே முடியாது. இந்த ஸ்டாருங்களோட வாழ்க்கையில மறக்க முடியாத சில நிமிடங்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, லெட்ஸ் வாட்ச் த ஷோ. Hey! மாதிரி இருந்துகிட்டு இன்னும் வேலை பண்ணிருக்கானுங்க மச்சான். பாத்தியா என்னமா மச்சான் தின்றானுங்க. அப்படியே அப்பா பரவாயில்ல மச்சான், அவன் வேலையை அவன் கரெக்டா பாத்துறான்ல. ராகுல், உன்னோட சிங்கிள் பீஸ் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. டேய் நமக்கே தெரியாம நம்மளை சுத்தி ஏதோ நடக்குது. எப்படிடா இதெல்லாம்? மாட்டிக்கிடுமா? ஹலோ ஹலோ, என்னடா இஞ்சி தின்ன குரங்காட்ட உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? How was my treat? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த இந்து தான்டா. வாங்க சீக்கிரம். இந்த நிமிஷத்தை தான் வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு நிமிஷம்னு சொல்லுவாங்க. நினைச்சு பார்க்காததெல்லாம் நடக்கும் போது அதை ஓவர் கம் பண்ற த்ரில்லே வேறதா தெரியுமா? இல்லையா ராகுல்? நான் உங்களை பாராட்டியே ஆகணும். எந்த ஷாக்கையும் சமாளிக்கிற தைரியம் உங்க 3 பேர்கிட்டயும் இருக்கு. இன்னைக்கு நான் கொடுத்த ஷாக்குக்கு எக்ஸ்பிரஷனை கீப் அப் பண்ணதுக்கான ஃபர்ஸ்ட் பிரைஸ் ராகுலுக்கு கிடைச்சிருக்கு. இதுல ரொம்ப வீக் செல்வா தான். நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? திருட தெரிஞ்சவனுக்கு தப்பிக்கவும் தெரியணும். திருடனுங்களாம் பெரிய திருடனுங்க. ஒரு சாதாரண பொண்ணு நினைச்சதுக்கே 3 ப்ரொஃபஷனல் திருடங்களோட எல்லா டீடைல்ஸுமே இன்னைக்கு அவ டேபிளுக்கு வந்துடுச்சு. ரொம்ப கஷ்டம்தான். 3 பேரும் நிக்கிறத பாக்கும்போது எனக்கே பாவமா இருக்கு. இந்து இந்து அந்த வீடியோ உனக்கு எப்படி கிடைச்சது? அத நான் சொல்ல மாட்டேன். இந்து என்ன இதெல்லாம்? பயப்படாதீங்க, இந்த உண்மை எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு அந்த வீடியோஸ் எங்க இருந்து கிடைச்சது? அது ஒரு சின்ன கேம். என்ன கேம்? உங்களை இப்படி அழ வைக்கணும்ன்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. அந்த வீடியோ எங்க இருந்து கிடைச்சதுன்னு சொல்லு. நீ கொஞ்சம் அவசரப்படாம இருக்கியா? அந்த நேரம் பார்த்து செல்வாவோட பர்த்டே வந்தது. நான் அன்னைக்கு செல்வாக்கு ஒரு gift கொடுத்தேன். அது ஒரு வெப் கேமரா. பாவம், அன்னைக்கே அதை அவன் கனெக்ட் பண்ணிட்டான். அதுல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு தெரியாமலே செல்வா அதை பயன்படுத்தவும் ஆரம்பிச்சுட்டான். ஏன் ஐடியாவும் சக்சஸ். அந்த வெப் கேமரா எப்படிப்பட்டதுன்னு செல்வாக்கு இன்னைய வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. இல்லையா செல்வா? இன்டர்நெட் வழியா ஜூம் பண்ணலாம், எந்த ஆங்கிள் வேணாலும் திருப்பலாம். வீடியோஸை ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு மார்க்கெட்ல அவைலபிளா உள்ள ஒரு அட்வான்ஸ்ட் வெப் கேமரா. உலகத்துல எங்க இருந்தாலும் அந்த கேம் இருக்கிற இடத்த ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எடிட் பண்ண வீடியோஸ்லாம் என்கிட்ட இருக்கு. அத நினைச்சு பயப்பட வேண்டாம், அது என் கையில சேஃபா இருக்கும். செல்வா, அந்த வீடியோஸ் கிடைச்சதுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பை பை, see you. செல்வத்துக்கு நல்லா ஒரு ஆப்பு வச்சுட்டா. அவ வச்ச ஆப்பு நம்ம 3 பேருக்கு தானே.